படம் ரொம்ப நல்லா இருக்கு. நேர்மையாக இருக்கணுன்றாங்க, அதான் படத்தோட மெசேஜ். படம் சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. அதான் நேர்மையை பற்றி தான் படம், ரியல் ஸ்டோரி தான். நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம், எல்லாம் பார்க்க வேண்டிய படம், நல்லா இருந்துச்சு. எல்லாருமே பார்க்கணும், முக்கியமாக குழந்தைகளும் பார்க்கணும். நேர்மையாக இருக்கணுன்றாங்க, அதான் படத்தோட மெசேஜ். ஆமாம் ஆமாம், படத்தில் எல்லாமே சூப்பராக இருக்குண்ணா. எல்லாருமே வந்து அந்த கதாபாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி மாறி இருக்காங்க. எல்லாருமே வந்து நல்லா நடிச்சிருக்காங்க. ஒரு 5 நிமிஷம் கூட போர் அடிக்கிற சீனே கிடையாது. அடுத்த சீன் என்னன்ற மாதிரி தோணுது. படம் எல்லாமே சூப்பராக இருக்குது. நல்லா அழுதுட்டு தான் வெளியே வந்தேன், அவ்வளோ அருமையாக இருக்கும். இல்லை, எனக்கு சமுத்திரக்கனி ஆக்டிங் நல்லா தான் இருக்குது. இந்த படத்தில் வந்து நடிக்கிறவர் வாழ்ந்துருக்காரு, அந்த கேரக்டர் நல்லா இருக்கு. படம் சூப்பர் படம், உண்மையால் ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய படம். மற்ற படத்தெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன். இந்த படம் யதார்த்தமாக தான் நான் வந்தேன், ஆனால் படம் நல்லா இருக்குது. குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கலாம். ஒரு ரசிகமான சீன் கிடையாது, ரசிக்க வேண்டிய படம் தான். எல்லாமே நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்குங்க, நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. சமுத்திரக்கனி எப்பயுமே வந்து கிராமத்து இதில் நல்லா மிங்கிளாகி நடிப்பார். இதில் ரியலிஸ்டிக்காக சூப்பராக நடிச்சிருக்காரு. படம் நல்லா இருக்கு. தம்பிராமையா காமெடி நல்லா இருக்கு. எல்லாரும் கற்றுக்க வேண்டியது நேர்மையாக எப்படி இருக்கணுன்றத நல்லா தெளிவாக சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கு, படம் நல்லா ஃபேமிலியோட வந்து பார்க்குற படம் இது. படம் ரொம்ப நல்லா இருக்கு. மக்களுக்கு தேவையான படம். இன்னைக்கு நல்லவனாக இருக்கிறதுக்கு ஒரு படம் எடுத்து சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு. நல்லவனாயிரு, அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணு, இதெல்லாம் நேச்சுரலாக வரணும். ஆனால் இன்றைக்கி படத்தை மூலம் தெரிஞ்சுக்கிறோம். ரொம்ப அருமையான படம். சமுத்திரக்கனி வெரி நேச்சுரல். பாரதி ராஜா ஆஸ் யூஷுவல் ஃபார் இஸ் ஏஜ் ரொம்ப நேச்சுரலாக பண்ணார். நோ டான்ஸ், நோ சாங்ஸ் இருக்குது, டான்ஸ் கிடையாது, ஃபைட் கிடையாது. ஆனால் ஒரு நிமிஷம் கூட போர் அடிக்காமல் படம் போச்சு. அவ்வளோ நல்லா இருந்தது. காமெடி ஒன்றும் பெருசாக கிடையாது படத்தில், ஆனால் சின்ன காமெடி இருக்குது, அது நல்லா இருக்குது. ஒரு 5-10 மினிட்ஸ் காமெடி. படம் வந்து எல்லாரும் பார்க்க வேண்டிய படம், அவ்வளோதான். இந்த படத்தில் நேர்மைன்றது மேக்கிங்கில் இந்த கதையை சொல்லணும்னு நினச்சதுலேருந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணி இன்றைக்கி ரிலீஸ் ஆகிற வரைக்கும் இந்த நேர்மையாக இருந்தால் மட்டும்தான் இந்த படம் வர்றதுக்கான வாய்ப்பே இருக்குது. இல்லைன்னா இந்த படத்தில் நடந்துக்கிற கேரக்டர்ஸ் மாதிரி படங்கள் ஏன் வர்றதில்லைன்னா, இந்த மாதிரி எடுத்தால் ஓடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி படங்கள் எடுக்கணுன்னே தோணாத மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தான் நம்ம எல்லாருமே தள்ளிப்பட்டிருக்கோம். இப்போ இந்த படம் பார்க்குறீங்க, பார்த்துட்டு இல்லை இதுக்கு நெகட்டிவாக ஒரு 10 பேர் சொன்னால் ஆமாம் இது நெகட்டிவ்னு சொல்லிட்டு போகிற கும்பல் தானே தவிர்த்து. ஆமாம், அதனால் வந்து இப்போ இந்த படத்தை பார்த்துட்டு உண்மையாக நீங்களே நேர்மையாக இருந்தீங்கன்னா 4 பேர்கிட்ட போய் பார்க்கணுன்னு சொல்லுவீங்க. ஆமாம், கண்டிப்பாக. அது 2 பேருமே எக்ஸ்பீரியன்ஸ்டு டைரக்டர்ஸு அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆக்டர்ஸு. அவங்க காம்பினேஷனில் அந்த படம் பார்க்கும்போது எஸ்பெஷலி பாரதிராஜ் சாரோட குரல், அந்த ஏஜுக்கான வாய்ஸ் மாடுலேஷன் செம்மையாக இருக்குது. அதே போல் சமுத்திரக்கனி சாரோடைய பாடி லாங்குவேஜு ஓட ஃபுல் கேரக்டர் ட்ராவல் லென்த் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் அதர் ஆர்டிஸ்ட் பர்ஃபார்மன்ஸு, குழந்தைங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. யானையோட சீனு நல்லாயிருக்கு. அதோட அந்த ஓணம் அப்படின்ற அந்த செலிப்ரேஷன் மூடை வந்து படம் ஃபுல்லாக கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஃபீலில் கொண்டு வந்துருக்காங்க. அந்த சிம்பாலிசம்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மெசேஜ் அதான் அங்கே சொன்ன மாதிரி தான். இந்த மெசேஜ் இப்போ எல்லார்கிட்டையும் இல்லை. ஐ மீன் யார்கிட்டையும் இந்த குவாலிட்டி இல்லை, இப்போ இதெல்லாம் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த படத்தை பாருங்கள், அது என்ன குவாலிட்டின்னு தெரியும். இவர் தான் என் ஃப்ரெண்டு, அந்த படத்தில் நடிச்சிருக்காரு, கண்டக்டர் ரோல் பண்ணியிருக்காரு. எல்லாரும் போய் தேட்டரில் படத்தை பாருங்கள். ஆமாம், ஆக்சுவலி எல்லாருமே கேரக்டர் வைஸ் வாழ்ந்துருக்காங்க. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாதவங்கலாம் ட்விஸ்ட் கொடுப்பாங்க ஆகாஷ் ப்ரோ. ஸோ படத்தை வந்து தியேட்டரில் போய் பாருங்கள், யாரும் டவுன்லோட் பண்ணி பார்க்காதீங்க. ஆமாம், இல்லை அந்த ஃபீல் வந்து என்ன, இப்போ நான் ஒரு படம் பார்த்து ஒரு 15 மினிட்ஸ்க்கு 20 மினிட்ஸ் மேலே ஆயிடுச்சு. ஆனால் படம் பார்த்துட்ட பிறகும் அந்த பாதிப்பு இருக்கும்ல, அது இருக்குது. நம்ம நிறைய உலக சினிமாவை கொண்டாடுறோம், இது ஒரு உலக சினிமா, இது எல்லாருமே கொண்டாடணும். என்னென்னா நந்தாபிரிய சாமி சார் இயக்குனர் வந்து மிகப்பெரிய எல்லாருமே அவர் எவ்வளோ நேர்மையாக இருந்தால் படத்தை எடுக்க முடியும். இந்த நேர்மையான மனிதரை பற்றி பண்ணியிருக்கார் பார்த்தீங்களா, அது ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம எல்லாரும் வாழ முடியாத வாழ்க்கையை அவர் அந்த நேர்மையான வாழ்க்கையை ஒரு கேரக்டர் மூலம் காட்டியிருக்கார்.
இது ரொம்ப நல்லா இருக்குது படம். எல்லா தரப்பட்ட மட்டும் பார்க்க வேண்டிய படம். இல்லை எல்லாருமே சமுத்திரக்கனி சார் வந்து மிகப்பெரிய இந்த கேரக்டர் வந்து அப்படி வாழ்ந்திருக்காரு. அவரை வைத்து சொல்லும் போதுல மிகப்பெரிய அது ரீச் ஆயிருக்கு. ஒரு நேர்மையானவன் சொல்லும் போது சமுத்திரக்கனி சார்னாலே எல்லாருக்கும் என்னோட மைண்டு அவர் நேர்மையாக இருப்பாருன்னு. ஆனால் அவரை வச்சே நேர்மையின் உச்சத்தை சொல்லியிருக்காரு. நேர்மை உச்சத்தை. அதே மாதிரி பாரதி ராஜா சார் வந்து மிகப்பெரிய இந்த அவ்வளோ பலம் சேர்த்துருக்காரு. அவரோட அந்த வயதான இதுலேயும் அவர் வந்து எப்படி இருக்கிறாரு, அந்த நடிப்பு எல்லாமே மிகப்பெரிய இருக்குது. படம் எல்லாருமே அவங்கன்னு இல்லை, படத்தில் இருக்க எல்லா கேரக்டருமே ஒவ்வொரு ஷாட்டில் வர்றவங்க கூட அதுக்கு கூட கேரக்டரைசேஷன் டைரக்டர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. மிகப்பெரிய உலக சினிமா தான் இது. நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் இந்த சினிமா போய் சேரணும். நன்றி. எல்லாத்துக்கும் வந்துட்டு ரொம்ப இது பண்ணாமல் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நாணயமாக நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், செமையாக பண்ணியிருக்காரு. சூப்பராக இருக்குது. அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் சொல்கிறது கேட்க. ஆமாம், உண்மையாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. யாரையும் ஏமாத்தாமல் உண்மையாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. எல்லாருமே பார்க்கணும். முக்கியமாக குழந்தைகளுமே பார்க்கணும். இல்லை, அதாவது நமக்கு நேர்மை வந்து எல்லாமே கிடைக்கணுங்கிறது தான். அது எல்லாருக்குமே அந்த விஷயங்கள் எல்லாருமே வந்து பார்க்கணும். எல்லாருமே அந்த மாதிரி மாறணும். நம்மளை அடுத்தவங்களுக்காக அதில் ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்க, அடுத்தவங்களுக்காக சிந்துற கண்ணீர் தான் நேர்மைன்னு சொல்லியிருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. அது கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்க்கலாம். எல்லாருமே கனெக்ட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே மாற்றிட்டு நம்ம எல்லாருமே எல்லாத்துக்கிட்டையுமே சின்ன சின்ன விஷயங்களில் தான் நேர்மை இருக்கும். அந்த சின்ன சின்ன விஷயங்களையும் நம்ம மாற்றிட்டோம்னா நேர்மை ரொம்ப அழகானதாக இருக்கும், ரொம்ப உண்மையாகவும் இருக்கும். சூப்பராக பண்ணியிருக்காரு. எப்போவுமே அவர் நம்மளை ஏமாற்ற மாட்டார். கரெக்டாக அந்த பாயிண்ட் என்ன சொல்கிறாரு அது கரெக்டாக ரொம்ப நல்லா சொல்லியிருக்காரு. ரொம்ப பிடிச்சிருக்காரு. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு சார். ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப சிரிச்சுட்டே தான் இந்த மாதிரி இருந்துச்சு. நல்லா காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆக்சுவலி நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. பார்க்கலாம். எல்லாம் பார்க்க வேண்டிய படம். எல்லா குழந்தைங்களோட எல்லா ஃபேமிலியோட போய் பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்கணும். என்ன சொல்ல வர்றாரு, நம்மளுக்கு இன்னொருத்தர் பொருள் வேண்டான்றாரு. அவ்வளோதான். அவங்க பொருள் அவங்ககிட்ட ஒப்படைக்கணும். அவங்களுக்கு வந்து லாட்டரி சீட்டு பணம் அவங்ககிட்டே கொடுக்கணும். நம்மளுக்கு தேவையில்லை அந்த பணம்ன்றாரு. அவ்வளோதான். கண்டிப்பா சமுத்திரக்கனி சாரோட படம் அப்படின்னாலே அதுல ஒரு சோஷியல் மெசேஜ். ஆமா, அது நம்ம வாழ்க்கைக்கு ஏத்த மாதிரியான மெசேஜ் அவர் சொல்றாரு. இது எப்படி இருக்கு? வாழ்க்கைக்கு மெசேஜ் தான் கொடுத்துருக்காரு. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். இந்த மாதிரி இருங்கன்றாரு. அவ்வளோதான். யாரும் கூட மியூசிக்லாம் எப்படி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் நல்லா போகுது. நல்லா போகுது. இல்லை லேக்ல இது வரல. நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்தது. அவ்வளோதான். சமுத்திரன் கேரக்டர் நல்லா இருந்துச்சு. அவர் அந்த காசு எடுத்துட்டு போய் கொடுத்தது தான் பிடிச்சிருந்துச்சு. இப்போ நான் திருமாணிக்கம் படம் பார்த்துட்டு வந்தேன். நம்ம சமுத்திரக்கனி சார் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்த ஸ்க்ரீன் பிளே, அவர் எப்படிலாம் நடிக்கணும் அப்படிலாம் நடித்து நல்லா பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா வட சென்னை, சாட்டை அந்த மாதிரி படத்தில் நடிச்சிருக்கும் போது தான் நல்லாயிருக்கும். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாட்ரி சீட்டை வச்சுன்னு எப்படிலாம் மூவ் பண்ணணும், எப்படிலாம் ப்ளே பண்ணணும் சொல்லிட்டு அவர் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அதான் நேர்மையை பற்றி தான் படம். ரியல் ஸ்டோரி தான். நல்லாயிருக்கு படம். ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே பார்க்கலாம் ப்ரோ. எல்லாருமே பார்க்கலாம். ப்ரோ மொத்தமாக எல்லாருமே வந்து பார்க்கலாம். குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து படத்தை பாருங்கள். நல்லாயிருக்கு படம். புரியல. தம்பிராமையா சின்ன ரோல் தான், ஆனால் யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரு அவர். கொஞ்ச நேரம் தான் வருவார், ஆனால் அந்த கொஞ்ச நேரத்துலையுமே நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாரும் வந்து பார்த்தா படம் இட்டு ப்ரோ. அதான் எல்லாரும் வந்து பார்த்தாங்கன்னா படம் பெரிய இட்டு ப்ரோ.